பிரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட பட்டப்பெயர்கள் வாங்கியிருக்கிறாரு. புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்தாங்களே, புரட்சி தமிழன் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தெல்லாம் கொடுத்தாங்க. இது தன்னுடைய கட்சிக்காரங்களுனால என்ன பண்ணாங்க, கொடுக்கப்பட்டது. ஏன்னா காவேரி தலைவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பட்டங்கள் கட்சிக்காரங்களால கொடுக்கப்பட்டது, அவங்களோட அன்பினால கொடுக்கப்பட்டது. ஆனா அதிமுகவை எதிர்க்கிற கட்சிகள் சில பட்டங்கள் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதம் தாங்கிய பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. இப்ப புதுசா ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, போலி விவசாயி பழனிசாமி அப்படின்ற மாதிரி. உண்மையிலே பாத்தீங்கன்னா, நான் விவசாய குடும்பத்தில இருந்து வந்தேன், விவசாயியின் பாதுகாவலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு பெரும் துரோகத்தை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு விவசாயத்தை மேம்படுத்தணும், உழவர் தொழிலை மேம்படுத்தணும், உழவர்களை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவர் நல்ல திட்டங்களை என்ன பண்ணிருக்காரு, வகுத்து கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ஏக்கர்ல ஒரு வேளாண்மை பார்க்க என்ன பண்ணிருக்காரு, பூங்கா என்ன பண்ணிருக்காரு ஓபன் பண்ணி, அதுல மிக சிறப்பான திட்டங்களை பயன்படுத்தி உழவர்களுக்கு தேவையான எல்லா அனைத்தையும் என்ன பண்ணிருக்காரு நம்ம திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிருக்கு, வேளாண்மையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல தான் எல்லாமே வந்துடும். ஆனா விவசாயத்தை நம்ம தன்மைப்படுத்தணும், அவங்கள தனித்துவமா ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே விவசாயத்துக்குன்னு வேளாண்மை பட்ஜெட் அப்படின்னு ஒண்ணு ஒதுக்கி, வேளாண்மை துறை அமைச்சர் பட்ஜெட்டை வாசிக்கணும். வேளாண்மை துறைக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட், இந்த நிதி பட்ஜெட்ல சேர்த்து வேளாண்மை பட்ஜெட்லாம் இல்ல, அதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. ஆனா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட்டை ஒதுக்கி, சோ அதுலயும் என்ன பண்ணிருக்காரு, விவசாயத்தை சிறப்பா என்ன பண்ணிருக்காரு, மேம்படுத்திருக்காரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் எப்படி அப்படின்னு ஏன் ஆப்புகளை என்ன பண்ணியிருந்தாரு, ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. சோ ஈஸியா செயலிகள் மூலமாவே விவசாயிகள் ஒவ்வொரு அவங்களுக்கு என்னென்ன குறைகளோ என்னென்ன தேவையோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னுடைய கையில இருக்கிற மொபைல் போனை வச்சு அவங்க தேவைகளை என்ன பண்ணலாம், தீர்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமியை விட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி இல்ல 100 படிக்கு மேல என்ன பண்ணாரு, விவசாயிகளுக்கு நிறைய என்ன பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு. இன்னைக்கும் விவசாயிகளுக்கு உறுதுணையா, உற்ற நண்பனாய், அதுவும் இல்லாம ஒரு உறுதுணையா தூணாய் நின்று செயல்படுகிறவர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு போலியான பிம்பத்தை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, யாரை பார்த்து யாரு போலி விவசாயின்னு சொல்றது, நீங்க தான் போலி விவசாயி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு என்ன பண்றாரு, கையை கட்டுறாரு. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா போலியான விவசாயிகளை ஓட்டுக்காகவே பயன்படுத்துகிற ஒரு தலைவர் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவசரமாக கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பாகவே விவசாயிகள் ஓட்டுகள் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே திட்டங்களை என்ன பண்றாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. ஆனா அது முழு வடிவம் பெற்றுச்சுன்னா இல்லவே இல்லை, அது திட்டங்களாகவே இருக்குது. ஏன் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கூட அந்த தேர்தல் நேரத்துல பாமக உள்ள வரணும், பாமக ஓட்டுகள் வேணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் எல்லாமே நாட்டுக்கே தெரியும். சோ இப்படி இருக்கும் பொழுது போலியான ஒரு பிம்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அரணா நான் இருக்கிறேன், விவசாயிகளுக்கு நான் உற்ற நண்பனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போலி விவசாயி, எங்க நிலத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால விவசாயியெல்லாம் ஆயிட முடியாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. உண்மையிலேயே நிலத்தை வச்சிருக்கிறவங்க சேத்துல இறங்கி அந்த சேத்தை மிதிச்சு நாட்டு நடுத்து அந்த நெல்லை அரிசியாக்கி மக்கள் இடத்துல போய் கொண்டு சேர்க்கிறாங்களா, இதுதாங்க உண்மையான விவசாயி. சோ விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவன் நான் விவசாயி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டு அடிச்சுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை கர்நாடக அரசு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருந்தாங்க, சிறைச்சாலையில் அடைச்சாங்க. அப்போ அதிமுகவினால ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர், காவிரிய வேணா நீங்க வச்சுக்கங்க, எங்க அம்மாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு ஒட்டப்பட்ட போஸ்டர் தான் அதிமுக ஆட்சி காலத்துல. சோ உங்க முதலமைச்சருக்காக, உங்க பொதுச் செயலருக்காக காவிரி பிரச்சனையை கூட நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு எங்க அம்மாவை கொடுத்துருங்க அப்படின்னு மண்டியிட்ட கும்பல் தான் அதிமுக அப்படின்றத இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் அதிமுகவை தோல் உரிச்சு காட்டுறாங்க. சோ எந்த அளவுக்கு அதிமுக விவசாயிகளுக்கு துரோகங்கள் பண்ணிருக்கு. சொத்து குவிப்பு வழக்குல அவங்க குற்றவாளின்னு கோர்ட்டால நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலை அடைக்கும் பொழுது
எங்களுக்கு எங்க அம்மா தான் முக்கியம், காவிரி தண்ணீர் எங்களுக்கு முக்கியம் இல்ல, காவிரி தண்ணீரை கூட நீங்க வச்சுக்கோங்க, எங்க அம்மாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு போஸ்டர் ஓட்டின கும்பல் தான் அதிமுக கும்பல். ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 3 வேளாண் திருத்த சட்டங்களை வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. வேளாண்மை துறையை வந்து விவசாயிகளை வந்து கார்ப்பரேட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில ஒன்றிய பாஜக அரசு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுக்க விவசாயிகள் ஒன்று கூடி எந்த அளவுக்கு போராட்டத்தை பண்ணி பாஜக அரசை மண்டியிட்ட செய்து பின்வாங்க வைத்தது. சோ அந்த டைம்ல கூட அந்த 3 சட்டத்தை ஆதரிச்சவங்க தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற எம்பிகள் அப்படின்றத விவசாயிகள் ஒருபோதும் மறக்க மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அந்த டைம்ல நாங்க விவசாயிக்கு சாதகமா இருக்கோம், விவசாயிக்கு நாங்க பாதுகாவலா இருக்கோம், நான் விவசாயி குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி எதுக்கு 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கு இன்னமும் விடை கொடுக்காம இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏதோ தனக்குன்னு ஒரு சில கும்பல்களை வைத்துக் கொண்டு நான் விவசாயி குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் விவசாயிகளின் பாதுகாவலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிக்கிறது இல்ல. உண்மையிலே நீங்க வந்து வேளாண் சட்டத்தை அன்னைக்கு நீங்க ஆதரிக்காம இருந்திருந்தீங்கன்னா அந்த வேளாண் சட்டம் பாஸ் ஆயிருக்காது. ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்க, விவசாயிகளுக்கு ஒரு பெரும் துரோகத்தை செஞ்சீங்க, விவசாயிகள் முதுகுல நீங்க குத்துனீங்க. ஆனாலும் ஒன்றுபட்ட விவசாயிகள், இந்தியா முழுவதிலும் சேர்ந்த ஒன்றுபட்ட விவசாயிகள் போராட்டங்களை நடத்தி ரத்தத்தை சிந்தி உயிர்களை ஈந்து அந்த சட்டத்தை பின்வாங்க வச்சாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த டைம்ல அந்த வேளாண் சட்டத்தை நீங்க ஆதரிக்காம இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய போராட்டமும் வந்திருக்காது, விவசாயிகள் உயிர்களும் போயிருக்காது, விவசாயிகள் வந்து உங்களை என்ன பண்ணிருப்பாங்க, தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்பாங்க. நீங்க ஆதரவு தெரிவிச்சதுதான் அங்க பில் பாஸ் ஆயிடுச்சு. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட துரோகங்கள், கொஞ்ச நஞ்ச துரோகங்கள், பச்சை துரோகங்கள் செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத திமுக அரசு உரிச்சு காட்டியிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஆனா எடப்பாடி பழனிசாமி போலியான விவசாயி தான் அப்படின்னு சொல்றதுல ஏற்றபலதான் இருக்குதே கண்டி இதை மறுக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நீங்க எடுத்துக்கிட்டாலே எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவார் அப்படின்றது வந்து ஒவ்வொரு அரசியலும் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, காட்டியிருக்காரு. எப்போ சசிகலா அவர்கள் அவரை முதலமைச்சரா பதவியில உட்கார வச்சுட்டு போயிட்டு அந்த கொடுத்த தர்மத்துக்கு அவர் வந்து தர்மத்தை மீறி அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுக்கே துரோகம் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணாரு, டிடிவி துரோகம் பண்ணாரு. இவ்வளவு ஏங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினருக்கான பாதுகாவலரா இருப்பேன், நான் ஏதோ கூட்டணியில இருந்ததுனால நெருக்கடி கொடுத்தாங்க, அதனால வந்து ஆர்டிகல் 370 நான் என்ன பண்ண ஆதரிச்சேன், சிறுபான்மைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு நான் ஆதரவா இருக்க போயிருச்சு, ஏன்னா பாஜக என்ன நெருக்கிருச்சு அப்படி இப்படின்னு கதை கொடுத்தாரு. இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, அதே பாஜக கூட தானே கூட்டணி சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்போ உங்களை நம்பி எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுச்சு, சிறுபான்மையினர் கட்சி உங்களுக்கு வந்தது. ஆனா அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்க சுய லாபத்துக்காக, உங்க ஆதாயத்துக்காக இப்ப திரும்பவும் பாஜக காலடியிலே போய் விழுந்திருக்கீங்க. எந்த பாஜக விவசாயிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் விரோதமா இருக்கிறதோ அதே பாஜக கூட தான் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கூட்டுல இருக்கீங்க. இன்னைக்கும் விவசாயிகளை எந்த அளவுக்கு வந்து அவங்க வஞ்சிக்கிறாங்க, நிதி கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க, கல்விக்கு நிதி கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க, இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதா அப்படின்றது தான் இன்றைக்கு அவர் முன்னாடி வைக்கிற நிறைய கேள்விகளா இருக்கு. சோ எடப்பாடி பழனிசாமி போலி விவசாயி தான் அப்படின்னு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல, அவர் போலி விவசாயி தான் அப்படின்னுட்டு. எதுக்காக நாங்க போலி விவசாயிகள் சொல்றோம், விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைச்சிருக்கிறாரு, விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து முதுகுல குத்தி இருக்கிறார் அப்படின்றத சோ ஒவ்வொரு விஷயத்தையும் திமுக என்ன பண்ணிருக்கு, தோல் உரிச்சு காட்டியிருக்கு அப்படின்றது தான் இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப இருக்கு. ஏன்னா காவிரியை வேணா நீ வச்சுக்கோ, அம்மாவை குடு அப்படின்னு போஸ்டர் ஓட்டின கும்பல் தான் அதிமுக கும்பல். 3 வேளாண் சட்டங்களை தனியார் மயமாக்குறதுக்காக, கார்பரேட் கொடுக்கறதுக்காக ஒன்றிய பாஜக அரசு 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை ஆதரிச்சவங்க தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எம்பிகள் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்துல தோல் உரிச்சு காட்டியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.